52 வயதானவருக்கு கல்லூரி மாணவியை மணமுடிக்க பெற்றோர் முயற்சி. சென்னை ஆணையர் அலுவலகத்தில் மாணவிக்கு ஆதரவான வழக்கறிஞர் மீது கொலைவெறி தாக்குதல். ஐந்து வயது பெண் குழந்தைக்கு நடந்த கொடூர சித்திரவதை. தலைமறைவான தந்தை மற்றும் சித்திக்கு வலைவீச்சு மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. சேலம் அருகே 5 வயது பெண் குழந்தையை கொடூரமாக சூடு போட்டு துன்புறுத்திய சித்தியையும் குழந்தையின் தந்தையையும் போலீசார் தேடி வருகிறார்கள். சேலம் ஆத்தூரை சேர்ந்த சரவணன் என்பவர் அரசு பேருந்தில் நடத்துனராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கும் இவரது மனைவிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் சங்கீதா பெண் குழந்தை லேசியாவை கணவரிடம் விட்டுவிட்டு தாய் வீட்டிற்கு சென்று விட்டார். சரவணன் குழந்தையை வளர்ப்பதற்காக விஜயா என்ற பெண்ணை 2ஆம் தாரமாக திருமணம் செய்து கொண்டார். சரவணன் விஜயா தம்பதிகளுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக குழந்தை பிறக்காததால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு வந்தது. கணவன் சரவணனின் மீதுள்ள ஆத்திரத்திற்கு பழி தீர்க்க சித்தியான விஜயா 5 வயது லோசியாவை சூடு போட்டு கொடூரமாக கொடுமைப்படுத்தி உள்ளார். மேலும் குழந்தையையும் வீட்டை விட்டு துரத்தி உள்ளார். சூடுபட்ட காயங்களுடன் குழந்தை லேசியா சாலையில் அழுது கொண்டே நடந்து சென்றதை கண்ட சமூக தொண்டு நிறுவனம் ஒன்று காவல்துறையில் புகார் கொடுத்துவிட்டு குழந்தையை தத்தெடுத்துக் கொண்டது. காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டதை அறிந்து கணவனும் மனைவியும் தலைமறைவாக சென்றுள்ளனர். இதை அறிந்து திருப்பூர் ஊரக காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து இருவரையும் தேடி வருகிறார்கள். மதுரை அருகே ரயில்வே தண்டவாளத்தில் இறந்து கிடந்த காவல்துறை ஆய்வாளர் உடலை மீட்டு போலீசார் கொலையா